இன்னைக்கு நம்ம உஷாமா சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, நான் இன்னைக்கு தூத்துக்குடி மாவட்டங்களில் ஔவையார் விரதங்கிறது இந்த ஆடி மாதத்தில் ரொம்ப ஸ்பெஷலுங்க. அதை பற்றி தான் பேச போகிறேன். ஆடி மாதம் விரதம் அது இந்த விரதத்துக்கு பேரே ஔவையார் விரதம் தான். வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக தான் போகும், ஏன்னா அதில் கதைகள் கொஞ்சம் இருக்கும். அந்த ஔவையார் விரதம் நம்ம மனசில் என்ன நினைக்கிறோம், நம்மளுக்கு என்ன நடக்கணும், கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம், குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை, அப்படிங்கிற மாதிரி ஒரு பெண்கள் மட்டும்தான் இந்த விரதத்தை கடைப்பிடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆண்கள் யாருமே இதை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வயசான ஆட்சிமாரெலாம் நம்மளுக்கு சொல்லுவாங்க. இந்த விரதம் இருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கதை ஒன்று இருக்குங்க. அந்த கதை எப்படின்னா, முன்னொரு காலத்தில் நம்ம ஔவை பாட்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஔவை ஆட்சி ரொம்ப தண்ணி தாகத்தோடு குடிக்கிறதுக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கிராமத்துக்குள்ளே போகிறாங்க. அந்த கிராமத்தில் பார்த்தோம்னா ரொம்ப வறுமை நிலையில் இருக்கிறவங்க ஒரு குடும்பத்தை ஔவை ஆட்சி பார்க்காங்க. அப்போ உள்ளே எம்மா யாராவது இருக்கீங்களா, எனக்கு ஏதாவது கொஞ்சம் தண்ணி இல்லைனா மோர் ஏதாவது கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உள்ளே இருந்து ஒரு பெண் குரல் கேட்குது. அந்த பொண்ணு என்ன சொல்கிறான்னா, என்னால் வெளியில் வர முடியாது, நான் ரொம்ப கிழிஞ்ச துணியெல்லாம் தான் நான் போட்டிருக்கேன், எங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு சொல்கிறான். உடனே அந்த ஔவை ஆட்சிக்கு மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு கேட்காங்க, என்னம்மா கஷ்டம் உன் வீட்டில், அப்படி தீர்க்க முடியாத கஷ்டம் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறா, நாங்கள் அண்ணன் தம்பி 7 பேர், அந்த 7 பேருக்கு நான் ஒரே ஒரு தங்க தான். ஆனால் எங்கள் அண்ணன்மாரெலாம் பயங்கரமாக உழைக்காங்க, கஷ்டப்படுறாங்க, எல்லாமே செய்கிறாங்க. பட் கையில் காசு நிற்க மாட்டேக்கு, அதனால் எங்களுடைய வறுமை ஒழியவே இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறோம், உங்களால் எனக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லும்போது இந்த ஔவை ஆட்சி இந்த விரதத்தை சொல்கிறாங்க. அதாவது எப்படி சொல்கிறாங்கன்னா, வருஷத்தில் சித்திரை வைகாசி அந்த வருஷத்தில் தமிழ் வருடங்களில் 3 மாதம் இந்த விரதத்தை இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதாவது எப்படின்னா, ஐத்தா ஆடி, மறந்தா மாசி, தப்புனா தை, இப்படி அப்படின்னு இந்த விரதத்தை நீ இருமான்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த விரதத்துக்கு ரொம்ப செலவாகும்னாச்சு அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கும்போது அந்த ஔவையார் சொல்கிறாங்க, ரொம்ப செலவுலாம் இல்லைம்மா, உன் வீட்டில் இருக்கிற பச்சரிசி ஆம்பளை ஆட்களுக்கு தெரியாமல் பொம்பளைங்களா பெண்டுகளாக சேர்ந்து தான் இந்த விரதத்தை இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த பிள்ளை அந்த ஔவையார் ஆட்சி சொல்கிற விரதத்தை அவ கடைபிடிக்கிறான். எப்படி கடைபிடிக்கிறான்னா, வீட்டில் இருக்கிற அரிசி தேங்காய் எல்லாமே எடுத்துட்டா தீப்பெட்டி இல்லை. அப்போ ஆட்சி தீப்பெட்டி இல்லைன்னு சொல்லும்போது வெறும் தூரத்தில் ஒரு சுடுகாட்டில் பணங்கள் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அங்கே போய் அப்படி தான் கதை சொல்லுவாங்க. அது கற்பனை கதை தான், இருந்தாலும் கதைகளில் ஏதாவது பிழை இருந்தாலும் நீங்கள் மன்னிச்சுக்கோங்க. அப்போ அங்கே போய் நீ தீ எடுத்துட்டு வான்னு சொல்லுவாங்க. இந்த பொண்ணு வழி நெடுக போவா, ஒவ்வொருத்தரையாக பார்க்குறா. இந்த